My dear students, இன்னைக்கு class 12 physicsல chapter 1ல example 1.4 பார்க்க போகிறோம். கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா calculate the electrostatic force and gravitational force between the proton and the electron in the hydrogen atom. They are separated by the distance. அப்போ ஒரு ஆட்டமில் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும் புரோட்டான் கரெக்டா, அப்புறம் அவுட்டரில் சுற்றிட்டு இருக்கும் எலக்ட்ரான். ஸோ இந்த புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடைப்பட்ட ரெண்டு ஃபோர்ஸஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸு 5.3 இன்ட்டு 10⁻⁻11 மீட்டர். ஓகே, அதுக்கப்புறம் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜஸ் ஆன் த எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் ஆர் 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும். அதாவது எலக்ட்ரானோட சார்ஜ் பார்த்திங்கன்னா -1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும். அதே புரோட்டானோட சார்ஜ் பார்த்திங்கன்னா +1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும். இது நம்ம ஏற்கனவே ஒரு சம்மில் பார்த்தோம். ஓகேவா, அதுக்கப்புறம் ரெண்டுத்தினுடைய மாஸ் கொடுத்துட்டாங்க நம்ம கையில். பாருங்கள், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ME stands for mass of electron is equal to 9.1 into 10⁻⁻31 kg கிலோகிராம். ஓகே, அதே போல் மாஸ் ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10⁻⁻27 kg கிலோகிராம். அதாவது மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை விட மாஸ் ஆஃப் புரோட்டான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கிவன் டேட்டா. ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகலாமா? ஸோ எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் என்ன பண்ணோம்? அட்ராக்ட் ஈச் அதர். இது ரெண்டும் ஒன்று அட்ராக்ட் பண்ணோம். ஓகேவா, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் FE இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு ரெண்டு எலக்ட்ரானோட சார்ஜ் E இன்ட்டு E பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இங்கே மேக்னிடியூடு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனால் நம்ம இங்கே அந்த டைரக்ஷன் காட்டுற வெக்டாரை நம்ம மென்ஷன் பண்ணல. ஓகேவா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு K E இன்ட்டு E ஸ்கொயர். ஓகேவா, கேனோட வேல்யூ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், 10 இன்ட்டு 10⁻9 கேக்கு பதிலாக. E ஸ்கொயர் பாருங்கள், எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோ? -1.6 இன்ட்டு 10⁻⁻19. ஸோ நம்ம இங்கே வந்து அவங்க மேக்னிடியூடு மட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 1.6 மட்டும் போட போகிறேன். 1.6 இன்ட்டு 10⁻⁻19 ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம் பை ஆர் ஸ்கொயர், அதாவது டிஸ்டன்ஸுக்கு ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5.3 இன்ட்டு 10⁻⁻11 அதுக்கு ஸ்கொயர், அதாவது ஆர் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கொயரை செப்பரேட்டாக கொடுத்துக்கலாம். 9 இன்ட்டு 10⁻9 அப்படியே இருக்கட்டும். 1.6க்கு தனியாக ஸ்கொயர். அப்புறம் இந்த ஸ்கொயர் பவர் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 10⁻19 இன்ட்டு 2 38, பட் -38. ஓகேவா, பை 5.3க்கு தனியாக ஸ்கொயர். அதே போல் 2 இன்ட்டு 11 22. ஸோ 10⁻⁻22. புரியுதுங்களா? ஓகே, இப்போது இந்த 10ஓட பவர்ஸ் மட்டும் தனியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது சப்போஸ் நான் இதை மேலே கொண்டு வந்தேன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் பவராக மாறும். அப்போது இது ஒரு ப்ளஸ்ஸு, இது ஒரு ப்ளஸ்ஸு. அப்போ 22 + 11, சாரி 22 + 9, 9 + 2 11, பேலன்ஸ் 1, 2 + 1 3, 31. அப்போ ப்ளஸில் 31, மைனஸில் 38. அப்போது 38லேருந்து 31 நம்ம கழிச்சிட்டோம்னா 7, பட் மைனஸில் இருக்கிறது பெரிய நம்பர், அதனால் -7. புரியுதுங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது 9 அப்படியே எடுத்தாச்சு. 1.6 ஸ்கொயர் கூட நம்ம 1.6 16 இன்ட்டு 16 256. அப்போ 2.56ன்னு எழுதிக்கலாம். அது போக
5.3க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 28.09 அப்படின்னு கிடைக்கும். இந்த 10னுடைய பவர் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, 10 பவர் -7 மட்டும் சிம்பிளி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த விஷயத்தை மட்டும் நம்ம சால்வ் பண்ணோம்னா, நீங்கள் லாக் யூஸ் பண்ணுங்கள், இல்லைங்க அப்படியே கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா நமக்கு 0.8202 அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு 10 பவர் -7. ஓகே, இப்போ இந்த டெசிமலை நான் இங்கே கொண்டு வர போகிறேன். ஓகேவா? அப்போ கொண்டு வரணுன்னா இன்னொரு 10 பவர் -1 சேரும். அதாவது 8.2 மீதி இருக்கிற அந்த 02 நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இன்ட்டு 10 பவர் -1 இன்ட்டு 10 பவர் -7. ஓகேவா? ஸோ இவ்வளோ நியூட்டன். இப்போது ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 8.2 இன்ட்டு இந்த -1 -1 ரெண்டையும் ஆட் பண்ணி 10 பவர் -8ன்னு போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ நியூட்டன். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடைப்பட்ட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு இதுதான். 8.2 இன்ட்டு 10 பவர் -8 நியூட்டன். ஓகே, இப்போது நம்ம வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். ஸோ இங்கே ஜி கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ட்டு 10 பவர் -11. ஓகே, ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் FG ஈக்குவல் டு G இன்ட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு மாஸ் ஆஃப் புரோட்டான் பை R ஸ்கொயர். இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்த ஒரு ஃபார்முலா. ஓகேவா? சரி, இப்போது வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். நம்ம கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜிக்கு பதிலாக 6.67 இன்ட்டு 10 பவர் -11 போட்டுக்கலாம். இது ஜிக்கு பதிலாக. ஓகேவா? இன்ட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோன்னு பார்த்தோம். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பாருங்கள் 9.1 இன்ட்டு 10 பவர் -31 kg. ஓகே, அது இங்கே எழுதிக்கலாம். 9.1 இன்ட்டு 10 பவர் -31 இன்ட்டு மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.6 இன்ட்டு 10 பவர் -27 kg. ஓகேவா? ஸோ இது வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இது வந்து மாஸ் ஆஃப் புரோட்டான். கீழே வந்து ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 5.3, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் 5.3 இன்ட்டு 10 பவர் -11 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 5.3க்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைச்சது 28.09. ஓகே, ஸோ இந்த ஸ்கொயரை நம்ம செப்பரேட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த 10னுடைய பவர்ஸ் மட்டும் நம்ம தனியாக சால்வ் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு -11 இருக்குது, இங்கே ஒரு -31 இருக்குது, இங்கே ஒரு -27 இருக்குது. ஸோ -27 -31 -11 மூணு ஆட் பண்ணுங்கள். 7 + 2 9, 2 + 3 5 + 1 6 -69. ஓகே, ஸோ 6.67 இன்ட்டு 9.1 இன்ட்டு ஒரு 1.6 இருக்குது பாருங்கள், 1.6 இன்ட்டு 10 பவர் -69 டோட்டலாக போட்டேன். அதாவது 10ஓட பவர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டேன். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து 5.3க்கு அப்ளை பண்ணால் என்ன வரும் 28.09 இன்ட்டு இந்த பவர் வந்ததுன்னா 10 பவர் -22. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த 22 மேலே எடுத்துகிட்டு போனோன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ 69லேருந்து 22 கழிச்சிடணும். அப்போ 6 - 2 4, அப்போது -47 மட்டும்தான் நிற்கும். அப்போ இதுக்கு அடிச்சுட்டு -47 எழுதிடலாம். ஓகேவா? தேர் ஆஃப்டர் இப்போ நல்லா கவனிங்க, 6.67 மீந்து இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போது இவங்கள மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது 6.67 இன்ட்டு 9.1 இன்ட்டு 1.6 பண்ணும்போது நமக்கு 97.1152 அப்படின்னு கிடைக்கும் பை 28.09 இன்ட்டு 10 பவர் -47. ஓகேவா? சரி, இப்போது இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 3.457 இன்ட்டு இது ஒரு 10 பவர் -47 இருப்பாங்க, 10 பவர் -47
அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த 5 7 நம்ம விட்டுடலாம், டிஸ்ரிகார்ட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ நியூட்டன் கரெக்டாக. ஸோ எஃப்ஜி அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 3.4 இன்ட்டு 10⁻⁻47 நியூட்டன். ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம கம்பேர் பண்ணலாமா? த ரேஷியோ ஆஃப் டூ ஃபோர்ஸஸ். ஓகே, த ரேஷியோ ஆஃப் டூ ஃபோர்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ் மேலே போடலாம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கீழே போடலாம். ஸோ ஸ்டார்டிங்க்கு போங்க, மறுபடியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைச்சது? 8.2 இன்ட்டு 10⁻⁻8. ஓகேவா, 8.2 இன்ட்டு 10⁻⁻8. அடுத்து நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன கிடைச்சது? 3.4 இன்ட்டு 10⁻⁻47. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவர் கீழே கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது 47லேருந்து ஒரு 8 கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 39. ஓகே, தட் இம்ப்ளைஸ் FE by FG is equal to 8.2 by 3.4 into 10⁻⁻39. புரியுதுங்களா? சப்போஸ் நான் இந்த திங் வந்து மேலே கொண்டு வந்தேன்னா ப்ளஸ் பவராக மாறிடும். இவங்க ரெண்டு பேரும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு அப்ராக்சிமேட்லி 2.41 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த பவரை நம்ம மேலே கொண்டு வரும்போது அது என்ன ஆகிடும்? FE by FG is equal to 2.41 into 10⁻39 ப்ளஸ்ஸாக மாறிடும். புரியுதுங்களா? சப்போஸ் நான் இந்த FG மட்டும் இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா, நல்லா கவனிங்க, FE அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.41 into 10⁻39 டைம்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ பெரியதுன்னு பாருங்கள். ஸோ இதை நம்ம approximately, அதாவது electrostatic force between electron and proton is approximately equal to 10⁻39 times of gravitational force. அப்படின்னா இது எவ்வளோ கிரேட்டர்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.